வீட்டு கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு ஆர்பிஐயோட இந்த புதிய ஒரு அப்டேட் வந்து வரப்பிரசாதமா இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டுற வீட்டு கடனுக்கான இஎம்ஐல லட்சக்கணக்கில் மிச்சம் பண்ண முடியும். சீக்கிரமா லோனையும் க்ளோஸ் பண்ண முடியும். அது என்ன ஏதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். நீங்க மே 1க்கு அப்புறம் உங்களுடைய புது வாகனம் அல்லது புதுசா வந்து வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் வந்து வரையறை பண்ணியிருக்கோம். ஒரு பேங்க் அல்லது பேங்க் சாராத, இப்போ என்பிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, பேங்க் இல்லாம ஃபினான்ஸ் மட்டும் பண்ற மாதிரியான பேங்க்ஸ் இருக்குல்ல, ஃபினான்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ரெகுலேஷன் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் கொடுக்குற அனுமதியின் பேர் தான் அது நடக்கும். இப்போ ரிசர்வ் பேங்க்ல இருந்து அவங்க கடன் வாங்கி தான் நமக்கு கொடுப்பாங்க. ரிசர்வ் பேங்க்ல இருந்து வாங்கினாலும் சரி, இல்லை இவங்களுடைய டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ஃபண்டை லோனா கொடுத்தாலும் சரி, அந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் இது இயங்கும். 2020 6.5% இருந்த ரெப்போ ரேட்டு அதுக்கப்புறம் குறையவே இல்லை. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டு ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணணும். ஆனா கடந்த 4.5 வருஷம் கிட்டத்தட்ட அது நடக்கவே இல்லை. கடந்த பிப்ரவரி மாசம் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க, அதுவும் 0.25. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 0.25 கம்மி பண்ணிருக்காங்க. ஆக 2020 6.50 இருந்த ரெப்போ ரேட்டு இன்னைக்கு தேதிப்படி 6% மாறி இருக்கு. அதனால நமக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நாம இதுக்கப்புறம் வாங்க போற வாகன கடனா இருந்தாலும் சரி, வீட்டு கடனா இருந்தாலும் சரி, கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கிக்க முடியும். ஏற்கனவே வந்து நம்ம வந்து வீட்டு கடன் வாங்கியிருப்போம். வாகன கடன் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி பேச முடியாதுன்றதுனால வீட்டு கடனுக்கு இது அப்ளிகேபிள். ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குற இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கவோ கூட்டவோ அந்த ஃபினான்ஸால முடியும், பேங்கால முடியும். இப்போ ஒருவேளை ரெப்போ ரேட்டு 6.50 இருந்து 7% ஆர்பிஐ ஏத்திருந்தாங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ கணிசமா ஏறி இருக்கும். நீங்க போய் அந்த ஃபினான்ஸோ பேங்க்ல கேட்டீங்கன்னா ரெப்போ ரேட்டை ஏத்திட்டாங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும், அதனால இஎம்ஐ அமௌண்ட் ஏறிடுச்சுன்னு அழகா சொல்லுவாங்க. அது போக உங்களுக்கு லெட்டர் அனுப்பி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஆனா ரெப்போ ரேட்டு குறைஞ்சா நம்மளால அந்த இஎம்ஐல இருந்து ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐல வட்டியை குறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த பேங்க் என்னமோ நம்ம கொடுக்குற அக்ரிமெண்ட்ல எழுதிதான் இருப்பாங்க. ஆனா நாம அதை முழுசா படிச்சு அதை தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதனால இந்த ரெப்போ ரேட்டு இன்னைக்கு தேதியில கம்மியா இருக்கு. நீங்க ஏற்கனவே பேங்க்ல ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு கம்மியா இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இதனால உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்ல இருந்து பெரிய அளவுக்கு கணிசமா வந்து இஎம்ஐ அமௌண்ட் குறையும். அதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறன்ற பேர்ல 30,000 ரூபாய் கட்டிட்டு இருக்க இஎம்ஐ ஒரு 2,000 கம்மியா 28,000 ரூபாய் கட்டலாம் அப்படின்னு சொன்னா ஒத்துட்டு வந்துடாதீங்க. இஎம்ஐ நீங்க கட்டுற தொகை அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு இஎம்ஐ குறைக்காதீங்க, நான் கட்டக்கூடிய வருஷம் இருக்குல்ல அந்த டென்யூர், அதை மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க. எனக்கு 5 வருஷம் போட்டிருக்கீங்க, அதை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அதுலதான் நீங்க லாபம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.25 குறைஞ்சாலே கிட்டத்தட்ட 10 இருந்து 12 மாசம் இஎம்ஐ வந்து கம்மியாயிடும். அதுவே இது 0.50 வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 24 மாசம் வரைக்கும் கம்மியாகும். தோராயமா 30,000 ரூபாய் அப்படிங்கிறதுல இருந்து 24 மாசம் போட்டு பாருங்க எவ்வளவு அமௌண்ட் நம்ம மிச்சமாகுது, லட்சக்கணக்கில் மிச்சமாகுது. அது தெரியாம 2,000 3,000 இஎம்ஐ குறைஞ்சா போதும்னு சொல்லி நம்ம இஎம்ஐ குறைச்சிட்டு வந்துருவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுல நாம சேமிக்கிற ஒரு விஷயம். அது போக இன்னொன்னு கூடுதலா ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இன்னும் நீங்க லட்சக்கணக்கில் பணத்தை சேமிக்க முடியும், அதோட சீக்கிரமா லோனை முடிக்கவும் முடியும். அது என்ன அப்படின்னா, நாம ஒரு 12 மாசம் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கு, நம்ம மாசம் மாசம் தவணை கட்டுவோம். அதேதான் உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் தவணை தொகை இஎம்ஐ தொகை அப்படின்னா கூட ஒரு 10 இல்ல 20 சேர்த்து 40,000 இல்ல 50,000 பேங்க்ல போட்டுட்டே வரலாம். அப்படி நீங்க பேங்க்ல போட்டுட்டே வரும்போது அந்த 12 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 12 மாசம் டிவும் போயிருக்கும். நீங்க 10,000 அப்படின்னு போட்டா 1,20,000 ரூபாய் இருக்கும். 20,000 அப்படின்னு போட்டீங்கன்னா 2,40,000 உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அதுல
அந்த தொகையை நீங்க 10,000 போட்டா 1,20,000 இருக்கும். அதுல 20,000 நீங்க அக்கௌண்ட்ல வச்சுட்டு 1,00,000 எடுத்துட்டு போயிட்டு 13வது டிவா நீங்க கட்டணும். அப்படி கட்டுற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா எப்படி நமக்கு இஎம்ஐ அந்த டென்யூர் கம்மி பண்ணி நம்ம கேட்டோமோ, அதே மாதிரி 1,00,000 ரூபா கட்டிட்டு எனக்கு வந்து டென்யூரை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு கணிசமா ஒரு தொகை வாங்குவாங்க. எல்லா ஃபினான்ஸுமே 2,000, 2,500, 3,000 அப்படின்னு 5,000 வரைக்கும் சார்ஜஸ் வாங்குவாங்க. அந்த சார்ஜஸை மட்டும் நீங்க கட்டிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு மாசத்துல இந்த அமௌண்ட் நீங்க கொடுக்குற அந்த 1,00,000 வந்து அங்க வர வைக்கப்பட்டு, நீங்க கட்டியிருக்கிற அந்த 1,00,000க்கு நீங்க என்ன கேட்டீங்க? டென்யூரை கம்மி பண்ணி கேட்டீங்க. 1,00,000 நீங்க 30,000 கட்டுற டியூ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 3,60,000 ரூபா ஆகுது. நீங்க கட்டுற அந்த 1,00,000 ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ, அதாவது 12 மாசமோ அல்லது 14 மாசமோ குறைஞ்சிரும். இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் போட்டிருக்க அந்த லோனை உங்களால ஒரு 7-8 வருஷத்துலயே முடிச்சிட முடியும். அப்படி முடிக்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு இஎம்ஐல இருந்து ஒரு அமௌண்ட்டை நிறுத்தி வச்சுக்க முடியும். அது வட்டியில இருந்தும் குறையும். இதுதான் நம்ம ஹவுசிங் லோன்ல இருக்கிற மிகப்பெரிய சூட்சுமம். இன்னும் நம்ம என்ன நினைச்சு போனா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டு போய் லோனை க்ளோஸ் பண்ணா நமக்கு அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த 2-3 வருஷம் நம்ம கட்டுறோம் இல்லையா, அது முழுக்கவே வந்து வட்டியில தான் போகும். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலியமாவும் இஎம்ஐ வந்து கம்மி பண்ண முடியும். நாம இடையில கட்டுற அந்த அட்வான்ஸ் ப்ரீமியம், பார்ட் ப்ரீமியம் இல்ல பார்ட் அமௌண்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம், அதன் வாயிலாவும் நம்ம வந்து நம்மளுடைய தொகையை தக்க வச்சுக்கலாம். இந்த இஎம்ஐ ஹவுசிங் லோன் கட்டுற அந்த இஎம்ஐல இருந்தும் சீக்கிரமா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியும். திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் இல்ல பார்ட் பேமெண்ட் கட்டிட்டு அதன் மூலியமா ரிக்வஸ்ட் கொடுத்தாலுமே நீங்க கொடுக்க வேண்டிய ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய டென்யூர்ல இருந்து கம்மி பண்ணணும், இஎம்ஐல இருந்து கிடையாது. நம்ம கட்டுற இஎம்ஐ தொகை 30,000 30,000 அப்படியே தான் இருக்கும். டென்யூர் 15 வருஷம் அப்படின்னா அதுல இருந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு 12ல இருந்து 15, 24 மாசம் கூட அதுல ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ச்சியா நம்ம பண்ணோம் அப்படின்னா 15 வருஷம் அப்படின்றது 7 வருஷத்துல முடிச்சிட முடியும். மேற்சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் என்னை அதிகமா ஓட வைக்கும், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல வைக்கும். லைக் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. Information is wealth.